T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேனம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். இந்த ஆவணி மாதம் பஞ்சாங்கம் சில அறிவுறுத்தல்கள் சொல்கிறது. அதாவது சுப முகூர்த்த நாட்களும் வருகிறது. அதே வழியில் இயற்கை சீற்றங்களும் இந்த மாதம் உண்டாகும். மத்திய மாநில அரசுகளுக்குள் சில பிரச்சனைகள் வரும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முற்பாதி தங்கம் வெள்ளி விலை குறையும், பிற்பாதி தங்கம் வெள்ளி விலை திடீர்னு அதிகரிக்கும். ஆவணி மாதம் 6ஆம் தேதி மழை நாள். இந்த தேதி மழை நாளில் வடமேற்கு திசையிலிருந்து மேகங்கள் மின்னல் மின்னி இடி இடித்து மழை பொழிந்து கொண்டு வடகிழக்கு திசையை நோக்கி போகணும். அப்படி போச்சுன்னா இந்த வருஷம் விவசாயிகள் இருபோகம் வெள்ளாமை செய்திக்கலாம். அப்படி மழை போகல, இடி இடிக்கல, மின்னல் மின்னல அப்படின்னா விவசாயிகள் ஒரு போகம் தான் வெள்ளாமை பண்ண முடியும். விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு பாதிப்பு தான். மேனம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். மேனம் ராசியிலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். மேனம் ராசிக்கு 5வது வீட்டிலே குரு உதயமாகி 9ஆம் பார்வையால் மீனராசியை பரிசுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் எதையுமே உணர்ச்சி பூர்வமாக உள்ளுணர்ந்து இந்த மாதம் செயல்படுவீங்க. 5வது வீட்டிலிருந்து உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பாரி செய்யும்போது ஜென்ம சனியின் பாதிப்புகள் குறையும். சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது இந்த ஆவணி மாதம் தொழில் வளர்ச்சி உண்டு, வேலை உத்தியோகம் சார்ந்து நல்ல வருமான சம்பாத்தியம் உண்டு. மேனம் ராசி என்பதற்கு குரு பலன் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய தடை தாமதம், கஷ்ட நஷ்டம், உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இதெல்லாம் படிப்படியாக குறையும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்போ உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. திருமண காலகட்டம் அப்படின்னா இப்போ வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். இந்த ஆவணி மாதம் கூட திருமணம் செய்து கொள்ளலாம். மேனம் ராசி என்பதற்கு மாத தொடக்கமே 1-2ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மாதம் 1-2ஆம் தேதி சந்திராஷ்டம தினமாக இருக்கும்போது நீங்கள் எதிலும் நிதானமாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாளில் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது. சந்திராஷ்டம நாளில் விபரீத விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது. அதனால் சந்திராஷ்டம தினம் 1-2 நாள் மிக கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிநாதன் 5வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா உதயமாகி மிகச்சிறப்பாக இருக்கும்போது இந்த ஆவணி மாதம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். மாத கிரகமான சூரியன் மீனராசிக்கு 6வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்கிறார். சத்ருஸ்தானாதிபதி உங்களுக்கு ஆட்சியோடு இந்த மாதம் இருக்கும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து இந்த மாதம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதாவது அரசு வழியில், அரசு அதிகாரிகள், அரசு வேலையில் இருப்பவர்கள், முதலாளிகள் இப்படி அரசு மூலம் உதவிகள் கிடைக்கும். 6வது வீட்டிலே சூரியன் ஆட்சி பெற்று செல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அப்பாவும் பிள்ளையும் பார்த்தீங்கன்னா எதிரும் புதிருமான, அப்பா சொல்கிறத மகன் கேட்க மாட்டார், மகன் சொல்கிறத அப்பா கேட்க மாட்டார். இப்படி எதிரும் புதிருமான ஒரு கால சூழ்நிலையும் இந்த ஆவணி மாதம் மீனம் ராசி என்பதற்கு ஏற்படும். 6வது வீட்டிலே சூரிய பகவான் செல்லும் போது இந்த மாதம் புதன் கேது ஆவணி மாதம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அப்போ வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ இருக்கின்ற வேலையை இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு இருக்கின்ற வேலையை விடாமல் பார்த்துங்க. அடுத்த வேலை கிடைத்த பிறகு இருக்கின்ற வேலையை மாறுவது நல்லது. ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே புதன் செல்கிறார். புதன் 5ஆம் வீட்டில் குருவோடு இருக்கும்போது தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் அஸ்தமனமாக செல்கிறார். அப்போ மீனராசி என்பர்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் தாயாருக்கோ சளி காய்ச்சல் இருமல், இந்த இருதயம் நுரையீரல் சார்ந்த சில பிரச்சனைகள் வரலாம். உடனே மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். மீனம் ராசிக்கு 4ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் வேண்டும்.
அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்திலும் கவனம் வேண்டும். ஆவணி மாதம் 5ஆம் தேதி 6வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். 4 7ஆம் அதிபதி 6ஆம் இடம் செல்லும்போது, புதனுக்கு 6ஆம் இடம் ஒரு உரிய இடம் தான். புதன் 6ஆம் இடம் செல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு இப்போ வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசு உதவி, அரசு சலுகைகள், அரசு அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலே சூரியனோடு செல்கிறார். 6வது வீட்டிலே சூரியன், கேது, புதன் இருக்கும்போது இப்போ இந்த மாதம் உங்களுக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார். மாமன்களிடமோ மச்சனன்களிடமோ உங்களுடைய சொந்தக்காரர்களிடம் இந்த மாதம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. சொந்த பந்த உறவுகளிடம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள், விரோதங்கள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா உங்களுக்கு 4 7ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கிறார். ஆவணி மாதம் 21ஆம் தேதி 7வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். புதன் 7ஆம் இடம் வரும்போது கலத்தரஸ்தானம் உங்களுக்கு 7ஆம் இடம் பலமாகிறது. அப்போ வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் கோட்டம் அலை மோதும், வியாபாரம் நன்றாக போகும். 7ஆம் இடம் புதன் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். தம்பதியருக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தம்பதியர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். 7ஆம் வீட்டிற்கு புதன் வரும்போது 2 தொழில், 2 வேலை, 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்களுக்கு, 2 பேங்கில் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு 2 பேங்க்லையுமே இந்த மாதம் பணம் போடலாம். 7வது வீட்டிலே புதன் ஆட்சி உச்சமாக உங்கள் ராசியை பாரி செய்யும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படித்து அதிக மார்க் வாங்குவீங்க. ஆவணி மாதம் 16 வரை 7வது வீட்டிலே சுக்கிர பகவான் நேசமாக, 3 8ஆம் அதிபதி நேசமாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனியும், 2ஆம் அதிபதி செவ்வாய் பார்வையிலும் நேச்ச சுக்கிரன் 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். ஒரு கிரகம் நேசமாக தன் ராசியை பார்க்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அதனால் பாதிப்பு உண்டு. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம். உங்களுடைய குடும்ப விவகாரங்களில் 3வது நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும். பாட்டியோ, அத்தையோ, அக்காவோ, பெண்கள் 3வது நபர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தம்பதியருக்குள் 3வது நபர் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். 7வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக இருக்கும்போது தம்பதியர்கள் அனுசரித்து புரிந்து நடந்து கொள்ளணும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆவணி மாதம் 16ஆம் தேதி 8வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் செல்கிறார். அஷ்டமத்திலே அஷ்டமாதிபதி ஆட்சி பெறுவது மீனம் ராசி என்பதற்கு ஒரு சிறப்பான காலகட்டம். வரவேண்டிய பணம் வரும். வெளியில் ஏதாவது கைமாத்தா கடனாக பணம் கொடுத்துருந்தீங்கன்னா வரவேண்டிய பணம் வரும். வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம் சம்பாதனை ஏற்படும். வெளியூர், வெளிநாடு மூலம் வரவேண்டிய பணம் வரும். 8வது வீட்டிலே 8ஆம் அதிபதி ஆட்சி பெறும்போது தாம்பத்திய சுகம் உண்டு. தம்பதியர்கள் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சுக்கிர பகவான் 8ஆம் இடம் ஆட்சி பெறுவது மீனம் ராசி என்பதற்கு சிறப்பு தான். 12வது வீட்டிலே இந்த மாதம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அதனால் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் கோயிலுக்கு அன்னதானம், குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டுதல் நிறைவேற்றக்கூடியவர்கள் இந்த ஆவணி மாதம் பயன்படுத்தி கொள்ளலாம். இறந்தவர்களுடைய அருளாசி கிடைக்கும். இந்த மாதம் மீனம் ராசி என்பதற்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். ஆவணி மாதம் ஒரு சிறப்பான காலகட்டத்தை 9 நவகிரகங்களும் உங்களுக்கு கொடுக்கிறது. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.